எல்லாரும் வைத்துக் கொள்ளுங்கள். அது தமிழ்ல தான் இருக்கிறது, படிங்க. நீங்க என்ன செய்ய படிக்கலன்னு சொல்றீங்கல்ல, இது மறைக்கிற வேதம்னா மறைன்னு சொல்லுவாங்க, மறைக்குவாங்க. நாங்க மறைக்கிற அந்த ஓப்பனா தர்றோம் வேதத்தை. நல்லா படிங்க, நல்லா ஆய்வு பண்ணுங்க. அடுத்த சிட்டியும் கூட இன்னொரு தடவை படிச்சுட்டு கூட விவாதத்துக்கு வாங்க. அது என்ன நாங்க கேட்கிறோம், குர்ஆன்ல நீங்க நல்ல விஷயங்கள் தான் மனிதனுக்கு கிடைக்கணும் இருந்தால் இதுல ஒரு கெட்ட விஷயமே இல்ல. நீங்க தப்பு தப்பா விளங்கி இருக்கிறீங்க. முஸ்லீம் சமுதாயம் செய்யக்கூடியதெல்லாம் பார்த்துக்கிட்டு இஸ்லாம் தான் அதை செய்து நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் இந்த காலத்துல பெரிய புரட்சியாளர்கள் பெரியாருங்கிறீங்களே, அதுக்கெல்லாம் முந்தின புரட்சி 1400 முகமது நபி செஞ்சிருக்காரு என்பதற்கெல்லாம் அந்த குர்ஆனை உங்களுக்கு ஆன்சர் பண்ணும். அதுல என்னன்னு கேட்டா அணுக வேண்டிய விதங்கள் அணுகணும். ஒட்டுமொத்தமா கான்செப்ட் என்ன, அது என்னதான் சொல்லுதுன்னு அனைத்தையும் தொகுத்து பார்த்து நீங்க என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப இதுதான் இது நாங்க எடுத்து வச்ச வாதத்தினுடைய தொகுப்பு. புதுசா ஒரு வாதம் வைக்கல. அவங்க வச்சதுக்கெல்லாம் சிலருக்கு நாங்கள் பதில் சொல்ல வேண்டி இருக்கிறது. என்ன பதில் சொல்ல வேண்டி இருக்கிறது, இந்த பெண் அடிமை சம்பந்தமா பேசுறாங்க. பெண் அடிமை சம்பந்தமா இஸ்லாத்துல பெண் அடிமை பேசப்பட்டிருக்கு. இஸ்லாத்துல பேசப்பட்டிருக்குங்கிறது பெரிய தப்பு. இந்த புர்கா போடுறது, இப்ப இந்த மாதிரி ஒரு கருப்பு டிரெஸ் போட்டுக்கலாம் குர்ஆன்ல எங்களுக்கு சொல்லப்படவில்லை. எங்களுக்கு சொல்லப்பட்ட விஷயம்லாம் என்னன்னு கேட்டா, முகம் கையை தவிர மற்றதை மறைச்சிக்கிறீங்கன்னு இஸ்லாம் சொல்றது உண்மை, அவ்வளவுதான். அது எந்த விதமான டிரெஸ் கொண்டு வந்தாலும் மறைத்துக் கொள்ளலாம். ஏன் ஆண்களே அப்படித்தான் இருக்கிறீங்க, நானே அப்படித்தான் இருக்கேன், முகம் கை தான் தெரிகிறது. இந்த முகம் கை தெரிவது என்பது மனித முன்னேற்றத்துக்கு தடையா? அது சட்டமா இஸ்லாம் சொல்லுது. ஆனா ஆம்பளை அப்படித்தான் இருக்கிறோம். மன்மோகன் சிங் அப்படித்தான் இருந்து பிரதமரா இருக்கிறாரு. கருணாநிதி இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு தான் முதலமைச்சரா இருக்கிறாரு. ஜெயலலிதா கூட அம்பட்டையும் போத்திக்கிட்டு, அதாவது முதலமைச்சரா இருக்கும் அம்பட்டையும் போத்திக்கிட்டாங்க. அம்பட்டையும் போத்தாத நேரத்தில் முதலமைச்சர் ஆக முடியல. அப்ப ஒரு முதலமைச்சரா இருப்பதற்கு தடையாவா இருந்துச்சு? முகம் கை ஒரு மனிதனுக்கு தெரிந்தால் அது எந்த வகையில் உரிமையை பாதிக்கும், எந்த வகையில அது கேடு செய்யும். அப்படித்தானே எல்லா ஆம்பளைகளும் இருக்கிறோம். ஆம்பளைகளை விட நாங்க என்ன கேட்கிறோம் கேட்டா, ஆண்களை விட பொம்பளைகளை நீங்க போக பொருளா காட்டுறானா இல்லையா? சானியா மிர்சா பத்தி பேசுறீங்க. அந்த சானியா மிர்சா மட்டும் நீங்க முஸ்லிம் பொம்பளை நீங்க பாக்குறீங்களே தவிர நீங்க ஏன் இப்படி பார்க்க மாட்டேங்கிறீங்க? ஒரு ஆம்பளைய அதே விளையாட்டுக்கு எந்த டிரெஸ் தேர்ந்தெடுக்கிறான், ஒரு பொம்பளைக்கு எந்த விளையாட்டுக்கு ஜட்டி தெரியற அளவுக்கு தேர்ந்தெடுக்கிறான். அதே மாதிரியான விளையாட்டு ஆம்பளை விளையாடும் போது முழங்கால் வரைக்கும் டிரெஸ் போடுறான், பொம்பளை விளையாடும் போது குதிக்கும் போது ஜட்டி தெரியற அளவுக்கு முடியான்னு போடுறான் ஒரு இன்ச்சுக்கு. அதுதான் கான்செப்ட். இப்படியா போடுறான்? போகம் தானே அர்த்தம். பொம்பளை ஆம்பளை எப்படி சினிமாவுல கதாநாயகனை எப்படி காட்டுறான், அப்ப கதாநாயகி மட்டும் எப்படி காட்டுறான், அதுல நம்ம கோபம் வரணும். அப்ப ஆம்பளையில ஜட்டியோட விட்டு ஆடி காட்டுறானா கதாநாயகன் எவனாச்சு ஜட்டி போட்டு ஆடுறானா? பொம்பளையில மட்டும் ஒரு மாதிரியா காட்டி போக பொருளாக்குறதுனா இதான் போக பொருள். பொம்பளையில ஆம்பளை அனுபவிக்க பிறந்தவங்க மாதிரி ஆக்குறானே, அதுதான் கோபம் வரணும். இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, ஆம்பளைக்கு பொம்பளைக்கு டிரெஸ்ல வித்தியாசம் இல்லன்னு நீங்க சொல்ல வர்றீங்களா? சமம்டா தானே அர்த்தம். நீங்க சட்டையும் கட்டி பனியும் கட்டி வீட்டுல உட்காந்துருப்பீங்க. உங்க மனைவியை உங்க சகோதரி எப்படி வீட்டுல உட்காருவாங்களா? உங்க மனசாட்சியை சொல்லுது ஆணை விட பெண்ணு கூடுதலா மறைக்கணும். கூடுதல் எவ்வளவு என்பதுதான் உங்களுக்கு எங்களுக்கு சண்டையை தவிர கூடுதல் சம உடை என்பதில் கிடையாது. ஆம்பளை அணிகிற மாதிரியான ட்ரெஸ்ஸோட பொம்பளை நீங்க வர விடுங்க, உள்ளுக்குள்ள அணிகிற அதே ட்ரெஸ்ஸோட நீங்க வர விடுவீங்களா? அப்ப என்ன நீங்க பாக்குறீங்க, இதெல்லாம் உரிமையை பறிக்குதுங்கிறீங்க. அவ்வளவு வேண்டாம். இதே கும்பகோணம் ஐயா சொன்னாங்க, அந்த கும்பகோணத்தில் 10 லட்சம் பேர் நடத்திய ஒரு பேரணி நடத்தணும். 5 லட்சம் பேர் பெண்கள், முஸ்லிம் பெண்கள். எந்த பொம்பளைங்க போர் வெளியே வரமாட்டாங்கன்னு சொன்னீங்களா, அந்த பொம்பளையை தான் சொல்றேன். அப்ப நாங்க எதுல முடங்கி போயிட்டோம்? கிளம்ப ஜெயிலுக்கு போறத முடக்கி வச்சிருக்கிறோமா? வீரியமா படிக்கிறதுல முடக்கி வச்சிருக்கிறோமா? வெள்ளக்காரங்காலத்தில் எங்களுடைய சுதந்திரம் கொடுத்து சுதந்திரம் படிச்சோம்னா இடஒதுக்கீடு பறிச்சான். அதனால நாங்கள் படிக்க முடியல. ஆம்பளையும் படிக்கல பொம்பளையும் படிக்கல, அதான் மேட்ரு. பொம்பளை மட்டும் படிக்கல மாதிரி கணக்கு பண்றீங்க. ஆம்பளையும் அப்படித்தான் நாங்க படிக்கல. அப்ப ஒட்டுமொத்த சமுதாயமே அதனால அதை வச்சு நீங்க சொல்லலாமே தவிர இன்றைக்கு படிக்கக்கூடியவர்களாக மாறி இருக்கிறாங்க. அதனால இந்த டிரெஸ் உடைய வித்தியாசம் என்பது பெண்ணுரிமை சம்பந்தப்பட்டதா? சொத்துல உரிமை இல்லைன்னு சட்டம் இப்பதான் நீங்க கொண்டு வர்றீங்க. சொத்துல பெண்களுக்கு உரிமை அன்னைக்கு நாங்க சொல்லியிருக்கோமா இல்லையா? என்ன பெண்கள் உரிமை பறிச்சு விட்டோம்? கணவனை கட்டாய கல்யாணம் பண்ணக்கூடாது எங்க மார்க்கம் சொல்லுதா இல்லையா? விருப்பம் இல்லாம பண்ணக்கூடாதுன்னு சொல்லுதா இல்லையா? விருப்பம் இல்லாம பண்ணா செல்லாதுன்னு சொல்லப்பட்டிருக்கா இல்லையா? பொம்பளைக்கு புருஷனை பிடிக்கலன்னா விவாகரத்து பெறுவதற்கு இன்னைக்கு கூட சட்டம் இல்ல. இன்னைக்கு எங்க மார்க்கத்தில் சட்டம் இருக்க, பொம்பளைக்கு புருஷனை பிடிக்கலன்னா போடான்னு போயிட்டு இருக்கலாமே. அதுக்குரிய முறைப்படி பெண்களுக்கு விவாகரத்து உரிமை சட்டம் 1400 வருஷம் கற்பனை பண்ண முடியுமா? நீங்கள் என்னென்னதெல்லாம் புரட்சி சிக்கன திருமணம், பகுத்தறிவு திருமணம் என்னன்னு நீங்க சொல்லுங்க. அதெல்லாம் நீங்க சொல்லி இருக்குது எங்களுக்கு. நீங்க எதை மட்டும் பாக்குறீங்க? எங்களுக்கு உள்ள நாங்கள் என்ன அனுபவிக்கிறோம் உங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு வெளியே நீங்கள் அந்த ஆடையை மட்டும் தான் பாக்குறீங்க. அதை மட்டும் தான் உங்களுக்கு தெரிகிறது. நாங்க உள்ள வேற எந்த மக்களுக்கும் கிடைக்காத உரிமையை எங்க பெண்கள் அடைவது உங்களுக்கு தெரியாது. சொத்துக்களை பெண்கள் பேர்ல வச்சுக்கிற முடியாது. நாங்க தான் வச்சுக்கிட்டு இருக்கோம். 14 நூற்றாண்டா இதுக்கெல்லாம் பெரிய பெரிய சட்டங்கள்லாம் வர வேண்டி இருந்துச்சு. அப்போ ஒன்னும் கொடுக்க மாட்டேங்கிறான். அதெல்லாம் நீங்க விளங்கணும். அது மாதிரி என்ன செய்றீங்க? இந்த பலதாரமான விஷயத்துக்கு அது வர்றாங்க. ஆம்பளை மட்டும் பல கல்யாணம் பண்ணிக்கிறானு இஸ்லாம் என்ன பண்ணுது? அதுக்கு ஒரு கேள்வி கேட்கிறாரு.
வாரிசு பிரச்சனை இப்ப கிடையாது. பொம்பளையே தன்னுடைய சொந்த சக்தியை கொண்டு என்ன செஞ்சிருவா, அவ குழந்தைய வளர்த்துருவா. இப்ப என்னத்துக்கு 4 வருஷம் கட்டிக்கலாமாண்டு நான் கேட்கிறேன். சாதாரணமா இதெல்லாம் ஒரு செக்ஸ் மாதிரி போயிடக்கூடாது, நினைச்சுக்கிறவங்க கூட சொல்லத்தான் வேண்டியிருக்கு. குடும்ப வாழ்க்கை என்பதை, ஆண் பெண் உடற்கூறு என்பதை கொஞ்சம் சென்ஸோட கவனித்து பார்த்தா இந்த கேள்வி கேட்கலாமா? ஒரு ஆம்பளை இருக்கான், ஒரு பொம்பளை இருக்கிறா. இந்த பொம்பளை அந்த ஆம்பளை விரும்பிட்டான், அந்த ஆம்பளை இந்த பொம்பளை விரும்பல. ஏதாவது செய்ய முடியுமா? செய்ய முடியுமான்னு கேட்டேன். பொம்பளை அந்த ஆம்பளை விரும்பிட்டாங்க, இவன் விரும்பினாத்தான் இவன்கிட்ட உறுப்புல கிளர்ச்சி வரணும், அப்பதான் செய்ய முடியும். அப்ப விரும்பி இவன் ஆசைப்பட்டா தான் இவளால் 50 பொம்பளை சேர்ந்து ஒரு ஆம்பளையை கவர் பண்ணா கூட அவனுக்கு அந்த எண்ணம் இல்லாட்டி ஒண்ணும் பண்ண முடியாது. வழங்குதா? ஆம்பளை இருக்கான், பொம்பளை விரும்பல, நடக்குமா நடக்காதா? நடந்துரும். ஏன்? இது ரொம்ப விவரமா கூட அசிங்கமா போயிடும், இந்த சபைக்கு ஏற்றதா இருக்காது. நீங்க என்ன விளங்கணும்னு கேட்டா, 4 பேரை ஒருத்தர் கட்டிட்டான்னு சொன்னா அது எப்படி செக்ஸ் நடக்கும்? செக்ஸ் தானே கல்யாணம், கல்யாணம் அதுதானங்க. அது எப்படி தீர்மானிக்கிறது, எப்படி வரும்னு கேட்கிறேன். இதை நான் விவரமா சொல்ல வேணா, இது அப்படி டெவலப் பண்ணீங்கன்னு சொன்னா இந்த மாதிரி அவளுக்கு கொடுத்தது இவனுக்கு கொடுத்தா என்னன்னு கேட்க மாட்டீங்க, அது இவனுக்கு கொடுத்தா அவளுக்கு கொடுத்தா கேட்க மாட்டீங்க. அவ்வளவு விஷயங்கள் அடங்கி இருக்குது. இந்த ஒரு வார்த்தையெல்லாம் நான் இதை சொல்ல முடியும். செக்ஸை பொம்பளைக்கு தீர்மானிக்க முடியவில்லை, அதான் உடற்கூறு. ஆம்பளை தீர்மானிச்சா செக்ஸ் நடக்கும், பொம்பளை விரும்பினால் நடக்காது. ஆம்பளை விரும்புற மாதிரி சில காரியங்களை பண்ணி அவனை கிளர்ச்சி ஊட்டி அவனும் எஸ் வராத வரைக்கும் ஒரு பொம்பளையால் ஒரு ஆம்பளைய ஒன்னும் பண்ண இயலாது. இதான் மேட்ரு. ஒரு ஆம்பளையால் அவள் விரும்பாவிட்டாலும் என்ன வேண்டாலும் பண்ணிவிட முடியும். இதான் மேட்ரு. இதை நீங்க டெவலப் பண்ணி பார்த்து நீங்க சிந்திச்சு அதுல அந்த வேறுபாட்டை விளங்கிக் கொள்ளுங்கள். அடுத்து என்ன இஸ்லாம் என்ன பண்ணுதுன்னு கேட்டா, இன்னைக்கு எல்லாரும் இது பேசக்கூடியவங்க எல்லாம் மப்பாட்டி வச்சுக்கிறத தடுக்க முடிய மாட்டேங்குது, சின்ன வீடு வச்சுக்கிறத தடுக்க முடிய மாட்டேங்குது, விபச்சார விடுதியில போய் அதெல்லாம் தடுக்க முடிய மாட்டேங்குது. இஸ்லாம் என்ன பண்ணுது, ஆணுடைய சுபா உடற்கூறு அது மாதிரி தான் இருக்குது. நீங்க மறுத்தாலும் சரி விரும்பினாலும் சரி. ஐயா அவர்களே சொன்னார்கள், அந்த சாலினி ஒரு டாக்டரை பத்தி சொன்னார்கள், அவங்க புஸ்தகத்தை நான் வாங்கி பார்த்தேன். அந்த புஸ்தகத்தில் டாக்டர் சாலினி என்ன செய்யறாங்க, இப்படித்தான் இந்த ஹார்மோன் பண்ற வேலை, ஆம்பளை ஹார்மோன் இப்படித்தான் இருக்குன்னு நிரூபிக்கிறாங்க. அவங்க பொம்பளை ஹார்மோன் அப்படித்தான் இருக்கு, ஆம்பளை ஹார்மோன் என்ன செய்யும் இப்படித்தான் அலமோது, அப்படித்தான் உள்ள ப்ரோக்ராமே அப்படித்தான் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த அம்மா சாலினி அவங்க என்ன புஸ்தகம் பேரு, அர்த்தம் உள்ள அந்தரங்க, அதுதான் அந்த அம்மாவை விவாதத்தை கூட்டு சார் சொன்னார் அவரு. அந்த அம்மாவுடைய புத்தகத்துக்காக வாங்கி படிச்சேன். படிச்சு பார்த்தா அப்படி நம்ம கான்செப்ட் என்ன செய்யறாங்க, அதையே சொல்றாங்க. அப்படியே ஆம்பளை இப்படித்தான் இருப்பான், என்னத்துல பகுத்தறிவு பேசினாலும் சரி இப்படித்தான் போவோம், அப்படித்தான் உள்ள விஷயமே இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த கான்செப்ட் அழகா அவங்க வளர்க்குறாங்க. நீங்க எந்த புத்தகத்தை படிச்சுக்கிறீங்க. அதன்படி பார்த்தா இஸ்லாம் என்ன பண்ணுது, இவன் பாட்டுக்கு வப்பாட்டி வச்சுட்டு அவளுக்கு எந்த உரிமையும் கொடுக்காம போயிடக்கூடாது. ஒரு நாளைக்கு ஒருத்தியை பார்த்துட்டு நீ இஸ்லாம் என்ன பண்ணுது, இப்படித்தான் செய்வேன்னு தெரியுதுப்பா, நீ இப்படித்தான் ஹார்மோன் இப்படித்தான் இருக்குது படிச்சவனுக்கு தெரியுமா இல்லையா, நீ போன ஒழுங்க மறுபடி பொறுப்பெத்து செய், புண்டாட்டின்னு அகிட்டு செய், அதுக்குரிய உரிமையை கூடு. அதான் நம்ம ஹார்மோனுக்கு ஏற்றவாறு தானே சட்டமாக்க முடியும். அது ஹார்மோன் இயற்கை தானே. நீங்க என்னத்தான் ஆணு பெண்ணு எந்த பேசினாலும் ஹார்மோன் அப்படி இல்லைன்னு சயின்ஸ் சொல்லுது, ஆம்பளை பொம்பளை அப்படி இல்ல சயின்ஸ் சொல்லுது. அந்த மாதிரி என்ன செய்யுதுன்னா, சின்ன வீடு பெரிய வீடு எல்லாம் ஒழிச்சு கட்டுறதுக்காக வேண்டி நீ முறையா திருமணம் முறைப்படி பண்ணிக்கிட்டா செய்ப்பா என்று சொல்வது, அதுக்கு கண்டிப்பா கட்டாயமா பண்ணப்படுது. இங்க இருக்கிற 2 கல்யாணம் பண்ணலாம் எதுக்கும் பார்ப்போம். இதான் இல்ல, இதான் நிலைமை. நீங்க தப்பா வழங்கி வச்சிருக்கீங்க. எங்களுக்கு தெரியும் நேர்மையா நடக்கணும், நியாயமா சாத்தியப்படாது தெரியும். எவனாச்சு இந்த தப்பு தவறு போக நினைச்சான்னு சொன்னா அவனுக்கு என்ன செய்யுது, கல்யாணம் பண்ணிட்டு போனா குறைஞ்சு போயிரும். கல்யாணம் பண்ணா போனா ஒரு நாளைக்கு ஒருத்தைய பார்ப்பான், கல்யாணம் பண்ணா சுமக்கணும், அவனுக்கு சோறு போடணும், நல்லது கெட்டதுக்கு பொறுப்பேற்றுக் கொள்ளணும், அம்மாடி வேணான்னு போயிடுறான். அப்ப ஒன்றுக்கு மேற்பட்ட பெண்களை நாடுவதை தடுக்கிறதா இருந்தால் என்ன செய்யணும், சுமப்பியா முழுசா அவளை சுமப்பியான்னு கேட்டா அம்மாடின்னு ஓடி போயிருவான். அதனால அது இல்ல. அரசாங்கத்தில் வெளியிட்ட பார்லிமெண்ட் கணக்கு என்ன சொல்லுது, முஸ்லிம்களை விட பல தான மனம் செய்தவர்கள், கள்ளப்பொண்டாட்டி வைத்திருக்கக்கூடியவர்கள் மற்ற மதத்தில் தான் அதிகம் என்று சொல்லுது. யாருக்கு ஒரு தான மனத்தை வலியுறுத்தப்படுகிறது அவர்களை விட இவர்கள் கம்மி. நம்ம முதலமைச்சர் 2 பேரும், ஒருத்தர் மனைவி ஒருத்தர் துறைவின் வச்சுட்டு தானே இருக்கிறாரு, அந்த பார்லிமெண்ட்ல வந்தார் அவரு. அதெல்லாம் எதுக்கு சொல்றேன், அதெல்லாம் நீ எதுக்கு சொல்றேன்னா, இது அவருக்கு நான் குறை சொல்றது சொல்லல, அதான் ஹார்மோன். நீங்க என்னத்தை பகுத்தறிவு பேசினாலும் ஹார்மோனை மிஞ்சி எது இயல்பாக இருக்கிறதோ அதை மிஞ்சி நீ மாற்றி அமைச்சிட முடியுமா? அது செக்ஸை பொம்பளை தீர்மானிக்கிற மாதிரி மாற்றி அமைச்சிருக்கீங்களா? நீங்க என்ன இருக்குது அதுல இருந்தா சட்டமாக்க முடியும். அப்படிங்கிற வகையில் இஸ்லாம் என்ன பண்ணுது, இந்த மாதிரியான ஒரு சட்டத்தை நமக்கு சொல்லுகிறது. முறையா கல்யாணம் பண்ணா பண்ணிக்கண்டு, அதனால யாரும் கல்யாணம் பண்ணிட்டு அலையவலாம் கிடையாது. இங்க இருக்கிற நாங்கள் 4 கல்யாணம் பண்ணி உட்கார்ந்துருக்கோம் கிடையாது. வழங்குதா அதனுடைய ரூல் சட்டம் எங்களுக்கு என்ன செய்யும் தெரியும். அப்ப
கும்பல் அது அப்படி இல்ல. அதாவது அது என்ன செய்யறாருன்னா அவர் விளங்கல, அந்த வார்த்தை பிரயோகம் விளங்கல, கெட்ட நோக்கத்தில் சொல்லல, அந்த வார்த்தை இப்படி விளங்கிக்கிறார். எப்படின்னா 2 2ஆக 3 3ஆக 4 4 போது பெருக்கிக்கிறாரு. 4 16 3 9 அப்படி அர்த்தம் கிடையாது. ஒரு நபருக்கு சொல்வதும் ஒரு கூட்டத்துக்கு சொல்லும் பொழுதும் 3 3 ரொட்டியா எடுத்துக்கிறீங்கன்னா என்ன அர்த்தம்? ஆளுக்கு 3 அர்த்தம், இது 9 அர்த்தம். அவர் கூட்டத்தை பார்த்து சொன்னா என்னது 4 ரொட்டி எடுத்துக்கிறீங்கன்னு சொன்னா ஒரு ஆளுக்கு சொன்னாதான் 4 16 வரும். ஒட்டுமொத்த மக்களை இதைக்கு சொன்னா 4 16 அர்த்தமா, ஆளுக்கு 4 அர்த்தமா? 2 2 3 4 4க்கு மீனிங் என்னன்னு கேட்டா 4 4 ஆளுக்கு 4 என்கிறதுக்கு உரிய சொல் பிரயோகம் அது எல்லா மொழிகளிலையும். அந்த சொல்லுதான் அங்க இருக்குங்கிறதையும் அந்த சொல்லுக்கா தப்பா புரிஞ்சு சொன்னார்ல, கும்பலான்னு சொல்லி அது புரிய தப்பு இல்ல, அந்த வார்த்தையில வழங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனா அது சரியான புரிதல் கிடையாதுங்கிறதுக்காக வேண்டி நான் அதையும் பதிவு செஞ்சிடறேன். அடுத்து என்னன்னு கேட்டா அப்ப சரி, அப்ப அந்த மரண தண்டனையை சொல்றாரு பாருங்க, அதெல்லாம் சொல்ல பச்ச விஷயங்கள். மரண தண்டனை வாங்குற நல்லதான்னு கேட்கிறாரு. நல்ல விலைக்கு தண்டனை கொடுக்குற எதுக்குங்கிற நீங்க கான்செப்ட் விளங்காம இருக்கிறீங்க. ஒருவனை தண்டிப்பது என்பது அவனை